இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நமக்கு தியானத்துக்கு ஆதாரமாக யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னேன். இங்கே யோபு தேவனிடத்திலே முறையிடுகிறதை, தேவனிடத்திலே ஒரு புதிய மாற்றத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மறுவாழ்வுக்காக தன் வாழ்க்கையை புதுப்பித்து தரும்படிக்கு, தன் வாழ்க்கைக்கு நன்மை உண்டாகும்படிக்கு தேவன் எப்படியாகிலும் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டத்தை மாற்றும்படிக்கான ஒரு புது முயற்சியை, தேவனிடத்தில் புதிய காரியத்தை, தேவனுடைய செயலை அவர் கேட்கிறார். தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. என்னவென்றால், மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ, ஏனென்றால் நாம் வாழுகிறதற்கு தேவன் கொடுத்த ஜீவன், இந்த நாட்களில் தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில நாம் செத்து போன பிறகு நமக்கு இந்த பூமியில ஒரு வாழ்க்கை இல்லை. ஆகினாலே அவர் சொல்கிறார், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். நான் ஒன்று காத்திருக்கிறேன், என்னவென்றால் எனக்கு எப்பொழுது போராட்டம் மாறும், எப்பொழுது துக்கம் மாறும், என்றைக்கு என் பிரச்சனை மாறும், என்றைக்கு முடிவு வரும், என்றைக்கு எனக்கு விடுதலை வரும், என்றைக்கு என் சோதனைகள் மாறும், என் கண்ணீர் மாறும் என்று சொல்லி யோபு தேவனிடத்திலே முறையிடுகிறதை, தேவனிடத்திலே கேட்கிறதை, எனக்கு ஒன்றை செய்யுங்கள் என்று சொல்லி வேண்டுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய முயற்சி ஒரு அற்புதமானதா இருக்கிறது. ஏனென்றால் யோபுடைய விசுவாசமும் அவருடைய நம்பிக்கை என்றால், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை அவரால் தான் மாற்ற முடியும். எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு மாறுதலை தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீக்க அவரால் முடியும். என்னை ஒரு வெளிச்சத்தில் அவரால் கொண்டு வர முடியும். எல்லாம் அழிந்து போனதை மறுபடியும் எனக்கு திரும்ப அளிக்க முடியும். எனக்கு மறுபடியும் வாழ்வை கொடுத்து என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க அவரால் முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற முழு நிச்சயத்தோடு யோபு தேவனிடத்தில் மன்றாடுகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, யோபுடைய முழு நம்பிக்கை என்ன? தேவனால் நிச்சயம் முடியும், என்னை விடுவிக்க முடியும், என்னை விடுவிக்க முடியும் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல்கள் வெளிப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நம்முடைய துக்கங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் தேவனிடத்திலே நீங்கள் முறையிடுங்கள். தேவனிடத்திலே நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். உங்களுடைய காரியத்தெல்லாம் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். அதுதான் நல்லது, அதுதான் நல்லது. யோபு அவருடைய வாழ்க்கையில என்றைக்கு மாறும் என்று சொல்லி போராட்டத்தின் நாளுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் என் வாழ்க்கையை சீர்படுத்த தேவன் அவர் செய்ய வல்லவர் என்பதை அவர் விரும்புகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செத்த பிறகு பிழைக்க மாட்டோம். இந்த பூமியில நமக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அதுதான் இங்கே யோபு முழுவதும் தேவனை நம்புகிறார், சர்வ வல்லமுள்ள தேவனை. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்துகிற வரைக்கும், தேவன் தம்முடைய செயல்களை வெளிப்படுத்துகிற வரைக்கும், அவர் இறங்கி வந்து நமக்காக நன்மை, ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் யோபுவை போல பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் சர்வ வல்லவர் எனக்கு செய்வார் என்கிற முழு நிச்சயத்தின் நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டியது இருக்கிறது. யோபை போல எத்தனை பாடுகள் வந்தாலும் பரிசுத்தத்திலும் ஜபத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டியது இருக்கிறது. சத்தியத்தை பிடித்து நடக்க வேண்டியது இருக்கிறது. போராட்டங்கள் இல்லாத மனுஷன் இல்லை, உபத்திரம் இல்லாத மனிதர் இல்லை. உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய பிரச்சனை மாறும். ஒரு நாள் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். அது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? யோபுவை போல காத்திருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இதயம் ஸ்திரப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருஷம் காத்திருந்தவனுக்கு மறுவாழ்வை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரே, மறுவாழ்வு கொடுத்தார்.
யாரும் உதவி செய்யவில்லை, யாரும் உதவி செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாழ்க்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று தான் சொல்லுகிறார். கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். இயேசு அவனுக்காக இறங்கினார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் உடனே சுஸ்தமானார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு உன் போராட்டம் மாறும், வியாதி மாறும், பிரச்சனை மாறும். ஆனால் ஒன்று தேவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், தேவனிடத்திலே சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் போராட்டங்களை துக்கங்களையும் ஆண்டவர் பார்க்காதவர் அல்ல. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பிரச்சனைகள் தேவன் பார்க்காதவர் அல்ல, அவர் பார்க்கிறவர். இங்க 38 வருஷமா யோவான் 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா குளத்தடியில் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், எப்பொழுது களம் என்று சொல்லி. தேவன் பார்க்காதவர் அல்ல, அவனை கண்டார். அநேக நாள் வியாதிஸ்தர் என்று கண்டார். அநேக நாள் பிரச்சனை உனக்கு இருக்கு, அநேக நாள் போராட்டம் உனக்கு இருக்கு, அநேக நாள் மாற்றம் இல்லாமல் துன்பத்தில் கடன் பிரச்சனை சிக்கிட்டு இருக்கிறீங்க, அநேக நாள் திருமணத்துக்காய் காத்திருக்கிறீங்க, அநேக வருஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், அநேக நாள் அநேக வருஷங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் பார்க்கிறார், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களை சொத்தமாக்குவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். விழுந்த இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஒருவேளை நீங்கள் படுத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம், யாருடைய உதவி இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். என் இயேசுடைய பார்வை உன் மீது பட்டிருக்கிறது. என் இயேசுவை தேடி வந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விருப்பங்கள் நிறைவேறப்படும், உங்கள் ஜெபங்கள் நிறைவேறப்படும், உங்களுடைய காத்திருக்குதலுக்கு பதில் வரும், உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும். உங்கள் வேலையில, பிசினஸ்ல, குடும்பத்துல, எல்லாவற்றிலும் தேவன் கண்டு வெகு நாள் வியாதிஸ்தன், வெகு நாள் போராட்டம், வெகு நாள் காத்திருக்குதல் முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. இயேசு ஒரு அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, எஸ்தர் என்ற புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு தேவனுடைய காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நாள், ஆதர் மாதத்துல 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில அவள் எல்லாரையும் யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமான் மூலமாக தீர்மானிக்கப்பட்டது. யூதர்கள் இருக்கிற எல்லா நாடுகளிலும் 127 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து எல்லா யூதர்களும் ஒருமனப்பட்டார்கள். எல்லாரும் தேவ சமூகத்தை நாடினார்கள், எல்லாரும் தேவனை தேடினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவனை தேடுகிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். இங்க தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தது என்ன நடந்தது? சத்ரு தோற்கடிக்கப்பட்டு போனான், பகஞ்சர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள், காரியம் மாறுதலாய் முடிந்தது, துக்கம் மாறினது, வேதனை மாறினது, மரணத்துக்கு குறிக்கப்பட்ட நாளை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். என்ன தெரியுமா? சத்துருக்கள் விழுந்து போனார்கள், கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்தார். ஆமென். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்மள மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம், அந்தகார இருளில் இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே நம்முடைய துக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவர் காரியத்தை மாற்றிட்டார். ஆமென். இந்த உலகத்தில் இருந்த நம்மை, பிசாசின் பிள்ளைகளா இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிட்டார். இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றிட்டார். மரணத்துக்கு ஏதுவாக இருந்தவர்களை நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு மாற்றிட்டார். சாபத்திலிருந்து நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, மாற்றம் வருகிறது. இயேசுவின் வாழ்க்கையில் வருவாரானால், இயேசுனோடு கூட இருப்பாரானால், அவரை நீங்கள் விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரை ஆராதித்து பரிசுத்தமாய் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில தேவன் உனக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும், நன்மைகளும், ஜெயங்களும், உயர்வுகளை, நித்திய ஜீவ வாழ்க்கை உனக்குரியதே, உனக்குரியதே. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோபுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. அவர் சிறைப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். 38 வருஷமாய் வியாதிஸ்தருடைய வியாதி நீக்கி அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். வெகு காலமாக இருந்தது முடிவுக்கு வந்தது.
ஆதர் மாதம் அவருடைய ஜீவன் எடுக்கிற நேரத்தில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நம்மை நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தேவன் மாற்றியிருக்கிறார். என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்காய் காத்திருப்போம், சுத்தமாய் வாழ்வோம். அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். மாற்றத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். பரலோக பிதாவே, என் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ரீமா ஷாதா ராபா காவா, ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை அக்கினியாய் வல்லமையாய் வெளிப்படட்டும். இதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே சிறையிருப்பிலிருந்து, மரணக்கட்டுகளிலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனை, கண்ணீரிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. காரியம் மாறுதலாய் முடிவதாக. ஆண்டவரே, அரட்டிப்போன ஆசீர்வாதம் வருவதாக. வேலையில, தொழில, குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. வெகு நாட்களாய் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதாக. கர்த்தரை மாற்றி ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. உங்களுடைய செயலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுமந்து கேட்ட எங்கள் சூழல நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.